திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னாலே தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மட்டும்தான் அப்படின்னு ஒரு பிம்பம் பெரும்பாலா இருக்கு. ஆனா தெற்கு திராவிடம், நடு திராவிடம், வடக்கு திராவிட மொழிகள்னு 70க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இந்தியாவில் இருக்கு. இதுல குறிப்பாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லையில பிரஹுயி அப்படிங்கிற திராவிட மொழி இன்னமும் பேசப்பட்டு வருகிறது. தமிழ் மொழி குடும்பத்தில் இருக்க இந்த பிரஹுயி மொழி எப்படி 2000 கிலோமீட்டர் தள்ளி பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் பகுதியில் பேசப்படுது அப்படின்ற கேள்வி இயல்பாவே எழுது. இதுக்கு மொழி அறிஞர்கள் இரண்டு விதமாக பதில் சொல்றாங்க. ஒன்னு, சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு தான் வட கர்நாடகா பகுதிகளில் சேர்ந்த பிரஹுயி மொழி பேசுற மக்கள் பாகிஸ்தான் வரை போனாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இது உண்மையா இருந்துச்சுன்னா தற்பொழுது பாகிஸ்தான்ல பிரஹுயி பேசுற மக்களுடைய மரபணுவும் வட கர்நாடகாவில் இப்போ வசிக்கும் மக்களுடைய மரபணுவும் ஒரே மாதிரியா இருக்கணும். ஆனா மாறாக பிரஹுயி பேசுற மக்களோட மரபணு இயல்பாக பாகிஸ்தான்ல வசிக்கிற மற்ற மக்களோட மரபணு மாதிரி தான் இருக்கணும். கர்நாடகா பகுதிகளிலோ மற்ற தென்னிந்திய மக்களோட மரபணுவும் இவங்களோட மரபணுவும் மிகவும் வேறுபடுதுன்னு மரபணுவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 6000 வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தாங்கன்னும் பல நூற்றாண்டுகளா தமிழ் மொழி பேசும் மக்கள் இந்தியா முழுக்க பரவினாங்க. ஆனா பிரஹுயி மொழி பேசும் மக்கள் மட்டும் அந்த சிந்து சமவெளி பகுதிகளிலே தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளடைவில் இந்த தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட மொழி பலோச்சி மொழி வார்த்தைகளையும் பல பெர்ஷிய மற்றும் அரபிய மொழி வார்த்தைகளையும் உள்ளடக்கி பிரஹுயி மொழியா உருவெடுத்தது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. பாகிஸ்தான் பகுதிகளுக்கு பின்னாக வந்த ஆரியர்களோட இந்த பிரஹுயி மொழி பேசும் மக்கள் 6000 வருடமா கலந்ததுனால தற்பொழுது திராவிட மொழிகள் பேசுற மக்களுடைய மரபணுவும் இவங்களுடைய மரபணுவும் ஒத்துப்போகல அப்படின்னு இந்த அறிஞர்கள் சொல்றாங்க. மொழியியல் மற்றும் மரபணுவியல் அறிஞர்கள் சொல்ற இந்த கூத்து தான் வாத பொருத்தமுடையதா இருந்தாலும் நேரடி ஆதாரங்கள் நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறல. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்துக்கள் இன்னும் ஒரு புரியாத புதிராகவே இருப்பதனால இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை இன்னும் ஒரு மர்மம் நிறைந்ததாகவே இருக்கு.